திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நடுரோட்டில் மதுபோதையில் ஆசிரியையை அடித்த முன்னாள் மாணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். மாணவன் அத்துமீறியது ஏன்? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோட்டூர் மோதிலால் தெருவைச் சேர்ந்தவர் சுஜாதா. இவர் வாட்டார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். வியாழக்கிழமை மாலை பள்ளி முடிந்த பின்னர் ஆசிரியை சுஜாதா இருசக்கர வாகனத்தில் கடைவீதி வழியாக சென்று கொண்டிருந்தார். வீட்டிற்கு செல்வதற்காக அந்த பள்ளியில் பயின்ற மாணவர்கள் சிலர் அங்கு நின்று கொண்டிருந்தனர். அப்போது 19 வயதான பிரேம்குமார் என்ற இளைஞர் மதுபோதையில் ஆவேசமாக அங்கு வந்துள்ளார். அப்பகுதி அருகே மாணவர்கள் சிலர் சண்டை போட்டதாகவும் அது குறித்து ஏன் நீங்கள் தட்டி கேட்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பி ஆசிரியையிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். என்ன விவரம் என கேட்டறிந்த ஆசிரியை மாணவர்களை அழைத்து விசாரித்துள்ளார். பின் அவர்களை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு தானும் தனது இருசக்கர வாகனத்தின் மூலம் வீட்டிற்கு செல்ல முயன்றார். ஆனால் போதையில் இருந்த மாணவர் பிரேம்குமார் தனக்கு சாதகமாக பேசாததால் ஆசிரியை மீது கடும் ஆத்திரமடைந்துள்ளார். அருகில் கடையில் இருந்த உருட்டுக்கட்டையை எடுத்த பிரேம்குமார் ஆசிரியை சுஜாதாவின் தலையில் சரமாரியாக தாக்கியுள்ளார். அவர் தலைக்கவசம் அணிந்திருந்ததால் அவரது தோள்பட்டை மற்றும் கைகளில் காயம் ஏற்பட்டது. இதை பார்த்த மற்ற மாணவர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் பதறிப்போயினர். அதன்பின் அங்கிருந்து பிரேம்குமார் தப்பியோடிய நிலையில் தலைமை ஆசிரியரை தாக்கி அவரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து திருக்கடார் போலீசார் தப்பி ஓடிய இளைஞர் பிரேம்குமாரை கைது செய்தனர். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தலைமை ஆசிரியரை தாக்கிய பிரேம்குமார் இதே பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது.